குட் மார்னிங் டு ஆல். நான் உங்கள் குமரேசன் பேசுகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஓகே. இப்போ சில பேர் கடவுள் செக்ரட்டரி மாதிரி பேசுவான். நான் தான் கடவுள், இதை செய்யுங்க அப்படிலாம் செய்யணும் அவசியம் இல்லை. உங்கள் மனச்சாட்சிக்கு எதை செய்யணும்னு தோணுதோ, உங்கள் மனசு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்யுங்க. கடவுளை நம்புங்க, இயற்கையை நம்புங்க, பிரபஞ்சத்தை நம்புங்க. ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வத்தை நம்புங்க. அப்புறம் மற்றது உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையோ இயற்கையோ பிரபஞ்சத்தையோ நம்புங்க. இது எல்லாமே கலந்து இருக்கிறதான் கடவுள். அனைத்திலும் கலந்து இருக்கிறார். சரிங்களா? அதே மாதிரி சினிமாவில் நல்ல விஷயத்தை எடுத்துக்கிங்க, கெட்ட விஷயத்தை விட்டுருங்க. ஓகே. ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, கெட்ட விஷயத்தை தான் எடுத்துக்கிறாங்க, நல்ல விஷயத்தை விட்டுறாங்க. சில பேர் தான் எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்துக்கிட்டு நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற யூஸ் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச துறையில் முன்னேற யூஸ் பண்ணுங்க. அதை எடுத்து இப்போ இருக்கிற அந்த காலத்தில் சித்தர் இருந்தாங்க, முனிவர் இருந்தாங்க, ஞானி இருந்தாங்க, ரிஷி இருந்தாங்க. ஏன் இப்போ இல்லை? சில பேருக்கு கேள்வி வரும். இருக்காங்க, ஆனால் வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ அவங்க ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு வீட்லேயும் இருக்கலாம், வெளியே இருக்கலாம். அவங்க பட்டை போடணும் அவசியம் இல்லை, ருத்ராட்ச கொட்டை போடணும் அவசியம் இல்லை, எதுவுமே போடணும் அவசியம் இல்லை. சரிங்களா? அவங்க பட்டையும் போட அவசியம் இல்லை, கொட்டையும் போட அவசியம் இல்லை. அவங்களுக்கு யார் உண்மை யார் பொய் இருக்குன்னு தெரிஞ்சு போகிறோம். உண்மையானவங்களை காப்பாற்றுவாங்க. அவங்ககிட்ட அதிகமாக காசு இருந்துச்சுன்னா உலகத்தையே அவங்க காப்பாற்றுவாங்க. அவங்ககிட்ட சூப்பர் பவர் இருந்தால் அவங்க நினச்சதை என்ன வேணால் செய்யலாம். அவங்க பெண் பொன் பொருள் எதை வேணால் அவங்க ஆதிக்கத்தை செலுத்தலாம். யாரை வேணால் அவங்க நினச்சா காப்பாற்றலாம். அவங்க உங்கள் கூட இருக்கலாம், ஏன் நம்மளோட இருக்கலாம். ஓகே. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.